இந்த மாதிரி ஒரு பெருத்த வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்கு எக்ஸ்ட்ராடினரி இருக்கு. லாபஸ்தான செவ்வாயை தொழில்ஸ்தான குரு பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான குருமங்களையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி சுக்கரன், அதில் சுக்கரன் உச்சம் கிரேட்டஸ்ட். அப்போ எடுக்கிற முடிவு போட்டி வெற்றி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இது மிதுன ராசிக்கு இந்த மார்ச் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. எளிதாக சொல்லிடுவேன். என்ன காரணம்னா, இப்போது என்னுடைய அன்புக்குரிய என் மகள் இந்த ராசியில் இருக்கா. ஸோ அதனால் இந்த மிதுன ராசி, கும்பராசி, இந்த தனுராசிலாம் சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமாக நான் எனக்கு பலன் சொல்லுவேன். இந்த மிதுன ராசி எப்படி இருக்கும்? ஜென்ரலாக ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, உங்கள் ராசி அதிபதி நன்றாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது 1, 5, 9 அதிபதி நன்றாக இருக்கணும். இங்கே 1, 5, 9ங்கிறது புதன், சுக்கரன், சனி பியூட்டிஃபுல்லாக இருக்கான். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி சுக்கரன், அதில் சுக்கரன் உச்சம் கிரேட்டஸ்ட். 5க்கும் 9க்கு அதிபதி. ஒரு திரிகோணாபதி இன்னொரு திரிகோணம் போகிறான். உங்களுடைய ராசிய புதன் இன்னொரு திரிகோணத்தில். எக்ஸ்ட்ராடினரியான மார்ச் மாதம். அப்படி ஒவ்வொன்றா அழகழகாக சொல்லுவோம். ஜென்ம குரு 11 மார்ச்சில் வக்கரவை தெரிஞ்சிடறாரு. அது நல்ல காலம் இல்லை தான். ஆனால் ராசியாதி புதனை குரு பார்க்குறான். இப்போ 9ஆம் வீட்டில் சூரியன், ராகு, புதன், செவ்வாய் சேர்க்கைங்கிறது பித்திரு தோஷம். ஜென்ரலாக அது அப்பா வழி ஆதியில் நல்லா இல்லை, அறிவில் நல்லா இல்லை, திறமை நல்லா இல்லை, ஜெயிக்க முடியாதுக்கு அர்த்தம். ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. என்ன காரணம்னா, அந்த குரு பார்வை பர்டிகுலர் 11 மார்ச்சுக்கு பிறகு குரு வக்கரவர்த்தி ஆகிட்டா ஜென்ம குரு தவறு, ஆனால் குரு பார்வை ராயல். அந்த குரு பார்வை சூரியனுக்கு ஆதித்த குரு யோகம். எல்லாத்தோட செவ்வாய் அங்கே இருக்கான். அவன் லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, குரு பார்வை குருமங்கள யோகம். லாபஸ்தான செவ்வாயை தொழில்ஸ்தான குரு பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான குருமங்கள யோகம். அந்த குருமங்கள யோகத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. உங்கள் திறமை ஜெயிக்குது, உங்கள் அறிவு ஜெயிக்குது, உங்கள் ஆசை ஜெயிக்குது. புத்திசாலித்தனமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ இந்த உடம்பு மனசும் நன்றாக இருக்குன்னு வந்துடும். உங்கள் உடல் ஒரு 90-95% 150% நீ நல்லா வச்சுக்கொள்ள முடியும். உங்கள் மனது குரு பார்வை, சூரியன் புதன் சேர்க்கை. அங்கே செவ்வாய் இருக்கான், யுத்தகாரகன், ஆனால் குரு பார்வை. அங்கே ராகு இருக்கா, யுத்த கிரகம், ஆனால் அங்கே குரு பார்வை. ஆக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம், தெளிவாக யோசிக்கலாம், குணமாக யோசிக்கலாம். நல்லா யோசிச்சிங்கன்னா ஒரு 300-400% கூட நீங்கள் அறிவோட நீங்கள் முன்னேறலாம். அடுத்தது தனகுருவே சந்திரன். ஒரு கவலையும் இல்லை. நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, இதெல்லாம் உங்களுக்கு லட்டு மாதிரி கிடைக்கும். நிம்மதி, சந்தோஷம், வெற்றி உங்களுக்கு லட்டு மாதிரி கிடைக்கும். குடும்ப விருத்தி நன்றாக இருக்குது. பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குது. எளிதாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுக்கிற முடிவில் எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கிறீங்க. நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். அதுக்காக நீங்கள் ஒரு கொடும் தைரியசாலி அல்ல, முரட்டுத்தனமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆளும் அல்ல. இந்த வெற்றி, காரிய வெற்றி, பூமி வெற்றி, இப்போ உங்களுக்கு இடம், பூமி, கட்டிடம், இதில் என்ன தொந்தரவு வந்தாலும் சரியாகும். போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதிகார போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஒரு வாழ்வியல் போட்டியில் ஜெயிக்கிறீங்க, கல்வியில் ஜெயிக்கிறீங்க, அது போயிடும். அப்போ எடுக்கிற முடிவு போட்டி வெற்றி. அடுத்தது சுகம், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா அந்த சுகஸ்தன புதனத்தை குரு பார்க்குறான். அருமை. இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கம் மாறலாம், புது இடத்துல ராயல் லைஃப் வாழலாம். ஸ்கூலிங்கில், காலேஜில் படிக்கிற குழந்தைகளுக்கு அருமையாக இருக்கும். கல்விக்காரன் நல்லா இருக்கான் இல்லையா, அதனால் புத்தி நல்லா வேலை செய்யும். ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கும் பகுத்தறிவு நன்றாக வேலை செய்யும். அப்போ எக்ஸ்ட்ராடினரியான வாழ்க்கை விருத்தி இருக்கான்னா மிகச்சிறந்த வாழ்க்கை விருத்தி இருக்குது. கிரேட்டாக அந்த வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும்னா கிரேட்டாக அந்த வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும். நிம்மதி இருக்குது. தாய்க்கு நல்லது, தகப்பனுக்கு நல்லது. அந்த 9ஆம் வீட்டில் இருக்கிற அந்த கிரகங்கள் அப்பாவளி ஆதியை கெடுக்கணும், ஆனால் குரு பார்வை. அதனால் பர்ஃபார்மராக மாறி அப்பா ஜெயிக்கலாம். பொருளாதாரமும் வெற்றியும் நல்லா இருக்குது. பண வெற்றி இருக்குது, புகழ் வெற்றி இருக்குது. உங்களுடைய வம்ச விருத்தி நன்றாக இருக்குது. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம், சுபவிருத்தி ஏற்படலாம், நல்லதை செய்யலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், கடனை கண்ட்ரோல் பண்ணலாம், லாபத்தை சம்பாதிக்கலாம், பெருத்த லாபத்தை சம்பாதிக்கலாம், கடன் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கலாம், ஒரு கடனை இன்னொரு கடனாக மாற்றலாம், கடன் மூலமாக சொத்தோ வண்டி வாகனமோ சேர்த்தலாம். த கிரேட்டஸ்ட் லைஃப் பார்ட்னர் லைஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், குரு கலஸ்தரகாரன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி தன் சொந்த வெற்றி பார்க்கலாம். குருக்கு 10ஆம் வீட்டில் சுக்கன் சனி சேர்க்கை. ராசிக்கும் 10ஆம் வீட்டில், உங்களுடைய குருவுக்கும் 10ஆம் வீட்டில், 7 10ஆம் வீட்டில். அப்போது திருமண வாழ்க்கை, நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. பர்சனல் லைஃப் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள் நண்பர்களே.
என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். பாருங்கள். உண்மையாலுமே நான் சொல்கிறது தவறாக இருக்குன்னா, நீங்கள் நாத்திகராக இருந்தால் தயவுசெய்து ஜோதிடம் தவறுன்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் கி வீரமணி மாதிரி ஆட்களை நீங்கள் கொண்டுட்டு வந்துடுங்க. அல்லது திமுக இருக்கிற ப்ரைம் பீப்புளை கொண்டுட்டு வந்தாங்க. வி ஆர் ரெடி டு டிஸ்கஸ். அது ஒரு செயல். சித்தாந்தம் தெளிவான சித்தாந்தம். ஏன்னா நம்ம பயன்படுத்துறது அதை ஃபாலோ பண்ணுறது வந்து புத்தரை, ஜீசஸை, திருவள்ளுவரை, ரூமி, இந்த மாதிரி பெரிய ஞானிகளுடைய பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நான் இறந்த பிறகும் ஒரு 500,000 வருடங்களுக்கு என் பெயர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அறிவின் மூலமாக, தத்துவங்கள் மூலமாக. ஸோ நம்ம யார் பாதையில் போகிறோம்னா பெரியவங்க பாதையில் போகிறோம். அதில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு நான் வழிகாட்டுற கடவுள் ரீதியாக தான் எக்ஸ்ட்ராடினரியான வழிகாட்டலாக இருக்கும். முருகனை கும்பிட்டா என்ன? நீங்கள் திருப்பதி பாலாஜி மட்டும் கும்பிட்டுறதுன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. பழனி முருகன் மட்டுமே கும்பிட்டுருந்தால் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. நீங்கள் 2 பேர்த்தையும் கும்பிட்டாகணும். திருப்பதி பாலாஜிட்ட என்ன ப்ரேயர் வைக்கிறீங்களோ அதே ப்ரேயர் கொண்டு வந்து நீங்கள் பழனி முருகன்ட்ட வைக்கணும். பழனி முருகனில் என்ன ப்ரேயரோ அதே கொண்டு திருப்பதி பாலாஜிட்ட வைங்க. ஏன்னா திருப்பதி பாலாஜி பணத்தையும் நிம்மதியும் அறிவையும் திறமையும் தருவார். பழனி முருகன் உங்கள் பிரார்த்தனை வேகமாக நடத்தி தருவார், வெற்றியடை செய்வார். இவர் வெற்றி கடவுள், அவர் செல்வ கடவுள். 2 பேரும் தேவை. அது மாதிரி ஆன்மீகம்னு சொன்னால் ஒரு கிரேட்டான ஆன்மீக வழிகாட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால் என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக. இப்போ நம்ம பலனுக்கு போயிடும். இப்போ அடுத்த பாயிண்ட்டு, உங்களுடைய உடம்பையும் மனசையும் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அருமையான வழிகாட்டுதல் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரே ஒரு மைனஸ் தான், நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கலாம், டயர்ட் ஆகலாம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம், ஸ்கின் அலர்ஜி ஏற்படலாம், டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஆனால் குரு பார்வை இருக்கிறனால அதெல்லாம் வெரி மச் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஆக்சுவலி தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக கேரியன் பண்ணு, லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலசர்ப யோகம் உள்ள காலம் இது. ராகு கேது நடுமத்தில் எல்லா கிரகங்களும் அடைஞ்சு கிடக்குது. அதிக காலம் குறுக்க சந்திரன் இந்த வருவான். அப்போது வந்து அது இல்லைன்னு கணக்கில் ஆகிக்கும். இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் தேதி நினைக்கிறது, 5ஆம் தேதியில் சந்திரன் வந்து கன்னிராசிக்கு வந்துடுவார். அப்போது மார்ச் 5லேருந்து ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு காலசர்ப யோகம் இல்லை. அதனால் ராகு கேது வந்து ரொம்ப பலமாக இருக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அறிவை தேடுங்கள், இன்பத்தை தேடுங்கள், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு எடுத்துக்கலாம். இப்போ மிக முக்கியமான இடத்துக்குலாம் நான் வரேன். தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் 5க்கு அதிபதி, தபனாபாகித்தனை சனியோட, சனி தன் சொந்த சாரம், இன்பகரமான வெற்றிகரமான தொழில் வாழ்க்கை, எக்ஸ்ட்ராடரியான தொழில் வாழ்க்கை. லாபஸ்தானத்தை செவ்வாயை தொழில்ஸ்தான குரு பார்க்குறான், குருமங்கள யோகம். அந்த தொழில் லாபமாக வருது. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை நண்பர்களே. என்னுடைய மகளை மனசில் நினச்சி தான் சொல்கிறேன். உங்களை எல்லாம் சகோதரியாக நினச்சிட்டு சொல்கிறேன், நண்பர்களாக தொழிலாக நினச்சிட்டு சொல்கிறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு வருடம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா சொர்க்க வாழ்க்கை. அது ஒரு வருடம் மட்டும் இல்லை, ஒரு வருடம் கழித்து சனி பேச்சு ஆயிரும். சனி லாபஸ்தானத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. மறுபடியும் 2.5 வருஷம், 3.5 வருடங்கள் வானமே இல்லை. அப்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு நியரஸ்ட் அஸ்ட்ராலஜிட்டு போங்க, பிளான் பண்ணுங்கள். அவங்க மென்டரான்னு பாருங்கள், அதோ உங்களை ஜெயிக்க வைக்கிற சக்தி படைத்தவரான்னு பாருங்கள். இப்போ நானெல்லாம் என்னோடய பிளான் இந்த வருடத்துக்குள்ளார 10 மடங்கு ஜெயிச்சாங்க. இப்போ பிப்ரவரியில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மார்ச்சில் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க, பிப்ரவரி எண்டில் இதை பார்க்க போகிறீங்க, மார்ச் பிகினிங்கில். ஸோ இன்னொரு 10 மாதத்தில் ஒரு 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு 10-15 பேர்த்துக்கு மேலே சேர்ந்துட்டாங்க. ஒரு 50 பேர் 100 பேர் நாங்கள் 10 மடங்கு ஜெயிக்க போகிறோம். ஒருவேளை 10 மடங்கு ஜெயிக்க முடியாமல் 5 மடங்கு 6 மடங்கு ஜெயிச்சா ஃபைன். அடுத்த வருடம் நாங்கள் அன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்போம். எங்கிட்ட ஒரு 200 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 1000 மில்லியனுக்கு ஆசைப்பட்டோம். 200 மில்லியன் கிடைக்கிறதா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயரில் அந்த 200 மில்லியன் 10 மடங்கு ஜெயிக்கிற ட்ரை பண்ணுவோம், 2 பில்லியன். அதுபோல் 5 மடங்கு ஜெயிச்சா கூட எங்களுக்கு என்ன ஆகும், 1 பில்லியன் அடைஞ்சிரும். ஸோ இது மாதிரி இப்போது ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க போகிறோம்? தியானம் பண்ண போகிறோம். ஸ்ரீ கடவுளோட இணைஞ்சிடறோம். ஆனால் விஷயம் கடவுளை அணுகிறதில்லை, கடவுளை ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. இன்பமாக இருக்க போகிறோம், அறிவோடு இருக்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம், நல்ல உடல்நலத்தோடு இருக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் முன்னேற போகிறோம். முன்னேறி இந்த ஒரு வருடத்தில் பெரிய வெற்றி அடைய போகிறோம். அடுத்த வருடம் இந்த மாதிரி ஒரு பெருத்த வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இந்த மிதுன் ராசிக்கு எக்ஸ்ட்ராடினர். எனக்கு கிரேட் லைஃப் வந்து கன்னிராசியில் ஒரு ஒரு வாழ்க்கையே கன்னிராசி தான் அப்படிங்கிற மாதிரி உறவுகள். மிதுன் ராசியில் ஒரு பொண்ணு, தனுர் ராசி, இந்த மாதிரி ராசிகள், கும்பராசி,
இவங்களாம் பாருங்கள், என்னுடைய சில்ட்ரன், ஈவன் துலா ராசி, ஸோ எல்லோரும் கிரேட். அப்போது இந்த மிதுன ராசி எக்ஸ்ட்ராடினரி. அடுத்த ஒரு 3.5 வருடங்களுக்கு பிளான் பண்ணுங்கள். நான் உங்களோட இருக்கேன். ட்ராவல் பண்ணலாம், ஜாதகத்தை பார்க்கலாம். ஒரு 30-40% இருந்தால் கூட we can try 10 times, அட்லீஸ்ட் 2-3 times ஜெயிக்கலாமில்ல. உங்கள் ஜாதகத்தில் 100% இருந்துச்சுன்னா ஐ எம் ஷூர் யூ கேன் கெட் நியூ 5 times லைஃப். நம்ம பிளான் பண்ணி வெற்றியடைய காலம் மிகச்சிறந்த உகந்த காலம். மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணலாம், நம்ம ட்ராவல் பண்ணலாம் வாழ்நாள் முழுவதும். நன்றி. ஆனால் 2 வருஷம் தான். 2 வருஷத்தில் பொட்டி படிக்கி கட்டி வச்சு நம்ம உட்காந்துக்கணும். பெரிய லெவல் ரீச் பண்ணிட்டு. நன்றி மேடம். நன்றி.